அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமி நான் உங்கள் ராஜு. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இல்லை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நேற்று நைட்லேருந்து எனக்கு ஒரு சில கமெண்டெல்லாம் பார்த்தேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் அதாவது எனக்கு லக்கே இல்லை, 5 வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டுருக்கேங்க சார், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ தான் சார் வந்தாங்க, வேலை கிடச்சி பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேலையே கிடச்சிருச்சு. இன்னும் சில பேர் என் கூட தான் சார் படித்தான், அவன் வியோவாக மாறிட்டாங்க சார், எனக்கு இன்னும் வேலையே கிடைக்கலைங்க சார், எனக்கு லக்கே இல்லைங்க சார், எனக்கு ராசியே இல்லையாட்டுங்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறீங்க. கரெக்டுங்களா? நான் ஓப்பனாக சொல்லட்டுங்களா, நீங்கள் அதாவது முதல்ல நீங்கள் உங்களை தயார் நிலையிலே வச்சுருக்கவே இல்லை. ஏன்னா எக்ஸாம் வருதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க தவிர, எக்ஸாமுக்கு உண்டானதை நீங்கள் தயார் நிலையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு வந்திருக்கும். ஏன்னா இப்போ 5 வருஷமாக படிச்சுட்ருக்கிறீங்க, 5 வருஷமாக கண்டினியூவாக படிச்சுட்ருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான். 5 வருஷமாக படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு 3 மாதம் படிப்பீங்க, இடையில 2 மாதம் கேப் விட்ருப்பீங்க, மறுபடியும் 3 மாதம் படிப்பீங்க, அப்புறம் கேப் விடுவீங்க. அது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம், அது ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கலாம், ஃபினான்ஸ் இஷ்யூவில் என்ன வேணால் இருக்கலாம், அது இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்டினியூவாக படிச்சிங்களா? அப்படி படித்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் முதல்ல உங்களை தயார் நிலையிலேயே வச்சுருக்கல. எல்லோரும் எனக்கு எக்ஸாம் வருது சார், நான் என்ன பண்ணால் பாஸ் பண்ண முடியும், எதை படித்தா பாஸ் பண்ண முடியும், அவங்க சிலபஸையும் கொடுத்துட்றாங்க, தமிழ் சம்மந்தமான லெசனையும் கொடுத்துட்றாங்க, ஜிகே சம்மந்தமான லெசனையும் கொடுத்துட்றாங்க, மேக்ஸ் எவ்வளோ தான் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் முதல்ல எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேராக வச்சுட்டு தான் நீங்கள் இந்த கொஷினே கேட்கணும், எனக்கு லக்கு இல்லை அப்படின்ட்டு. லக்குங்கிறது எது தெரியுங்களா? முதல்ல இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. 2 பேர் சரிங்களா, அதாவது போலீஸ் ட்ரைனிங்க்கு அட்டன் பண்ணுறாங்க. 2 பேருமே போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ட்ரைனிங் வரட்டும், அப்புறம் நம்ம அதாவது ஆக்சுவலாக போலீஸ் ட்ரைனிங்னா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும், ஹைட்டு வேணும், பாடி பில்டிங் வேணும், ஜஸ்ட்டு விரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த 2 பேரில் ஒருத்தர் அதாவது ட்ரைனிங் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, போலீஸ் ட்ரைனிங் வருதோ வரலையோ, அவங்க எப்போ கூப்பிட்றாங்களையோ கூப்பிடலையோ, அவனுக்கு உண்டான பாடி, அதாவது நம்ம அந்த ஃபிசிக்கலாக அந்த ஃபிட்னஸ் இருக்குல்ல, அவன் ரெடி பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு காலகட்டத்தில் ட்ரைனிங் வந்துருச்சு, அதாவது திடீர்னு அறிவிச்சிட்டாங்க, எங்கள் சேலத்தில் போலீஸ் ட்ரைனிங் அடுத்த மாதம் தொடங்குகிறது அப்படின்ட்டு. இந்த ஃபிசிக்கலாக ரெடியானவன் பார்த்தியா, அவன் அப்படியே ஜாலியாக போகிறான், அதாவது நான் தான் உடம்பு ரெடி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு அவன் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறான், பாஸ் ஆகிடுறான், போலீஸே ஆயிடுறான். இன்னொருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அதாவது அப்போ தான் அவருடைய மைண்ட் தாட் என்ன, ட்ரைனிங் வரட்டும், அப்புறம் நான் உடம்பை ஏற்றிக்கிறேன் அப்படின்ட்டு. இதுதான் நீங்களும் பண்ணுறீங்க. அதாவது லெசனு சிலபஸ்ஸு எல்லாமே தெரியுது, எல்லாமே எனக்கு ப்ரிப்பேராக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏன் பயப்படணும்? சரி, இன்னும் சில ஸ்டூடெண்ட் என்னென்னா, இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் சார் படிக்கிறேன், எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு அதே தான். நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஆக்சுவலாக குரூப் 4 வருது, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதினவங்க ஒருத்தர் பாஸ் ஆகிட்டான். நீங்கள் அப்போ யோசிப்பீங்க, சார் என்ன சார், நான் எல்லாம் நான் ஒட்டுக்காக தான் படித்தோம், இப்போ வந்தவன் பாரு சார் பாஸ் ஆகிட்டு போயிட்டான், எனக்கு இப்போ மட்டும் என்ன சார் லக்கே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் உங்களை தயார் நிலையில் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, குரூப் 4க்கு அப்புறம் அடுத்தது குரூப் 2 கூட வரும். அதாவது இதனுடைய வேல்யூ விட அது ஹையஸ்ட் போஸ்ட்டு. புரியுதுங்களா? உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் ராஜாவாட்டம் போஸ்ட் எடுக்கலாம். அதாவது ஒரு காலகட்டம் உங்களை ஏன் நவுத்திட்டு போகுது அப்படின்னா, உங்களுக்கு உண்டான கதவு எப்போ திறக்குமோ அப்போ தான் திறக்கும். அது திறந்து தான் இருக்கும், நீங்கள் தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். புரியுதுங்களா? இப்போ 2 கை இருக்குன்னு வைங்க, என் கை 2 கைன்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் கை தான் நீங்கள், சரிங்களா? லெஃப்ட் கை தான் நீங்கள். இது ரைட்டு கை உங்களுக்கு உண்டான கதவு. அது நீங்கள் எடுக்கிற ஆம்பிஷன், அது எதாக இருந்தாலும் சரி, அது டிஎன்பிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது குரூப் 4 குரூப் 2 என்ன வேணாலும் சரி, நீங்கள் எடுக்கிற ஆம்பிஷன் ரைட் கை. உங்களுக்கு உண்டான அந்த தகுதி அந்த வேல்யூ இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் அதை நோக்கி எந்த தடை இல்லாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை இப்படி வரும்போது ஃபேமிலி இஷ்யூ, நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டு, என்னால் படிக்க முடியல, எனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் எனக்கு டைம் கிடைக்கல, என்னால் எந்திரிக்க முடியல, எனக்கு இந்த சிலபஸ் புரியல, இன்னும் இப்படியே போக போக திடீர்னு வழி மாறி போயிட்டீங்க அப்படின்னா
அப்புறம் உங்களுக்கு உண்டான அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த மாலை மரியாதையோட அந்த கதவு இருக்குல்ல, வந்து பார்த்துட்டு எங்கடா நாம் எதிர்பார்த்த ஒரு ஆளை காணோம், 5 வருஷமாக ஒருத்தர் படிச்சுட்டே வந்தானே, அவனுக்கு இந்த தடவை கதவு கொடுக்கலான்ட்டு வரும்போது நீங்கள் ஆள் இல்லாமல் போயிடுறீங்க. அப்போ அது என்ன ஆகுது, புஷ்ஷுன்னு போயிடுது. இல்லை, எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது, என்னால் முடியும். என்ன இடையில ஃபேமிலி பிரச்சனையா முடியும், என்ன ஃபினான்ஸ் பிரச்சனையா முடியும், என்ன இதுதான் சிலபஸாக முடியும். ஓ, போன தடவை 5 வருஷம் படித்தோம், ஏன் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், எதை நம்ம தப்பு பண்ணோம், இந்த தடவை நான் சரி பண்ணிட்டேன், இப்போ நான் சரி பண்ணிட்டேன், என்கிட்ட டேலண்ட் இருக்குது, இனிமேல் நான் குழப்பத்தை இந்த மைண்டு அதை இது குழப்பிட்டு நான் இப்படிலாம் படிக்க மாட்டேன், ப்ராக்டிக்கலாக இருப்பேன், நானாக இருப்பேன், எனக்கு என்கிட்ட டேலண்ட் இருக்குது, யார் என்ன சொன்னாலும் சரி. அப்படியே வந்தீங்கன்னு வைங்க, ரெண்டும் சேர்ந்துதுன்னு வைங்க, அதான் பட்டாசு அடிக்கிற மாதிரி தான். அப்புறம் நீங்கள் ராஜாவாட்ட இருக்கலாம். லக்குங்கிறது இதுதான். லக்குங்கிறது உங்களுக்கு உண்டான டேலண்ட்டு ஆல்ரெடி கதவு திறந்து தான் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் தான். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் உடஞ்சி போகாதீங்க, சரிங்களா? லக்குங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் லக்கு. சில கமெண்டை பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல, நேற்று நைட்லேருந்து எனக்கு என்னடா இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்ட்டு தான். அது ப்ராக்டிக்கலாக இருக்க தான் செய்யும், அதுலேருந்து வெளியே வந்துடுங்க, சரிங்களா? அதேமாதிரி இவங்க பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்காதீங்க, அது ஒரு வாழ்த்துக்கள் தான். உங்கள் கூட படித்தவங்க தானே, உங்களை மாதிரி அவங்களும் படித்தவங்க தானே. அதாவது நீங்கள் நினைக்காதீங்க இப்போ தான் வந்தான் பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குறான், புரியுதுங்களா? அந்த ஃபிசிக்கலாக வந்து உடம்பு ரெடி பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நேரமாக எந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெடியாகி அந்த ட்ரைனிங்கில் போய் அவங்க அந்த டேப் போட்டு அடைப்பாங்க, ரன்னிங் ரேஸ் இருக்குது, ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது, சரிங்களா? அதை மீறி தான் அவன் பாஸ் ஆகிறான். அந்த மாதிரி தான் நீங்களும் எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. அதை மீறி தாண்டி ஃபோக்கஸ் பண்ணி உங்களை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ரெடியாக வச்சுருக்க பார்த்தீங்களா, அதுதான் லக்கு. அந்த லக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒன்றும் இல்லை, இப்போ நடந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்ககிட்ட பேசணும் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணலான்ட்டு நினைக்கும்போது மைக்கு வேலை செய்யலை. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினேன், மைக்கு வேலை செய்யலை. அப்போ எனக்கு லக்கு இல்லைன்னு நான் நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு பேசுகிறத விட இப்போ நான் இன்னும் திருப்தி அடையலை, இன்னும் நிறைய விஷயம் சொல்லணுன்னு தான் நான் நினைக்கிறேன், இன்னும் என்னை தயார்படுத்தணுன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? இன்னும் நான் தயார்படுத்தணும், இன்னும் நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன், நான் தயாராகிட்டே தான் இருப்பேன். அந்த 5 நிமிஷம் வீடியோ அடடா ஃபஸ்ட்டு இதாகிடுச்சு. இப்போ நீங்கள் போர்டு நான் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு தடுமாற்றமாக தான், இன்னும் தடுமாற்றம் இருக்குது, இல்லைன்னு தான் சொல்ல. ஆனால் நான் என் மைண்டுக்குள்ளே எல்லாம் என்னென்னா, இப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்கு இன்னும் என்ன, அதாவது தடுமாற்றம் இல்லாமல் தடுமாறினாலும் கண்டென்ட் கரெக்டாக கொடுக்கணும். அந்த கண்டென்ட்டு இதுக்கும் என் லிங்க் ஆகி என் மைண்டு மாறக்கூடாதுங்கிற விஷயத்தில் ஒரு தெளிவாக இருக்கிறேன், புரியுதுங்களா? லக்கு உங்களை தேடி வரும். அந்த லக்கு எப்படின்னா, உங்களை நீங்கள் தயார் நிலையில் வச்சுருந்தால் மட்டும்தான், எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும், புரியுதுங்களா? ஓகே, இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ பதிவுக்கு வந்தேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இத்துடன் கிருஷோபாகிலிருந்து நான் உங்கள் ராஜு.